வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய மதராசி படம் வெளிவந்து 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இன்னையோட 2வது வாரத்தில் இந்த ஒரு படம் கால் எடுத்து வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதராசி படத்தோடைய 7 டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிமா தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது 89 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படி மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் புக் மை ஷோவில் மட்டுமே 1 மில்லியன் டிக்கெட்ஸ் வரைக்குமே புக் ஆகியிருக்கு. இந்த ஒரு படம் அப்படிங்கிற அயலான் படத்தோடைய வசூல் எல்லாத்தையுமே தாண்டிடுச்சு அப்படிமா தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த ஒரு படத்துக்கு நம்மளுக்கு அதிகமான ஹைப் இருந்துச்சு. பட் இந்த ஒரு படக்குழு இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இந்த வீக்கெண்டில் நம்மளுக்கு 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு அண்ட் நாளானிக்கு எல்லாம் இதோடைய புக்கிங் அப்படிங்கிறது அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு கொஞ்சம் நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீக்கெண்டுக்குள்ளே மதராசி படம் அப்படிங்கிறது 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் நம்ம எஸ்கேனோடைய மதராசி படத்தை பார்த்துட்டு நம்ம எஸ்கேனாவை பாராட்டியிருந்தார். ஆக்ஷன் ஹீரோவை மாறிட்டீங்க எஸ்கே அப்படிமா சொன்ன வேடலாம் உண்மையாக செம்ம ப்ரௌடாக இருந்திருக்கும் நம்ம எஸ்கேனாவுக்கு. ஸோ மதராசி படத்தை எல்லாருமே பார்த்து செம்மையாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.